சங்கீதம் 18:32 என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அப்ப தேவனுடைய பலத்தை நாடுங்க, தேவனுடைய பலனை கேளுங்க. அப்ப கர்த்தருக்கு காத்திருங்க. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், காத்திருந்து பலன் அடையணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னைக்கு கீழே போயிட்டு நிறைய இருக்கு, உள்ள இல்லை. அநேகர் விசுவாசத்தில் இல்லை, அவிசுவாசம். வெளியில தான் ஆளு விசுவாசி. அநேகருடைய கிரியைகள் செத்ததாக இருக்கிறது. வெளியில் பார்த்தா ரட்சிக்கப்பட்ட ஆள், உயிருள்ள ஆள், ஆனால் கிரியை செத்து போச்சு. இதெல்லாம் மாறணும்னா வசனம் படிக்கணும், காத்திருக்கணும், ஜெபிக்கணும், பரிசுத்தத்தை நாடணும். அப்பொழுது தெய்வ பலன் நம்மை நடத்தும். கண்கள் நிச்ச, மாம்சத்து நிச்ச, பெருமை, இப்படிப்பட்ட காரியம் உடம்புல ஒட்டி கிடக்கும் போது அதையெல்லாம் ஜெயிக்கணும்னா நீ காத்திருந்து பலன் அடையணும். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அதனால அந்த செய்தி கேட்கிற தெய்வ மக்கள் காத்திருங்க, பலன் அடைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.